Hello young minds, welcome to Healthy Education. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டிங்கற புக்ல காஸ்ட் சீட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 11 பார்க்கறோம். Calculate cost works cost from the following. Works cost கேட்டிருக்காங்க material, labor, direct expenses, factory overhead, work in progress, opening stock and closing stock கொடுத்திருக்காங்க. So works cost அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க prime cost கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் works cost போடணும். prime cost கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குங்க direct material, direct labor, direct expenses இதோட டோட்டல் தான் நமக்கு என்னங்க prime cost. அதோட என்ன பண்ணுங்க factory overhead ஆட் பண்ணி வரதா work cost. அதோட என்ன பண்ணுங்க opening stock ஆட் பண்ணி closing stock less பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஃபார்மேட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு போட வேண்டியது. இதை போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அமௌண்ட்டு நம்மளுக்கு டசன்ட் மேட்டர், எப்படி போட்டாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். அமௌண்ட் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ போடலாமா, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, calculation of works cost. So works cost கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ works cost நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குங்க மெட்டீரியல் எவ்வளோ இருக்குங்க 60,000. அதுக்கப்புறம் லேபர் 40,000. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோங்க 10,000. ஸோ இது என்னங்க 1,10,000. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோங்க ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைம் காஸ்ட்டோட என்ன பண்ணுங்க works overhead. ஓகேவா? ஸோ ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குங்க ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அப்படிங்கிறதா இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் எவ்வளோங்க 50,000. ஸோ இப்போ 1,60,000 இருக்குது. இதோட என்ன பண்ணுங்க ப்ளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்குங்க 10,000. ஆட் பண்ணால் 170 வருது. ஸோ இதோட என்ன பண்ணுங்க லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்குங்க 8,000. ஸோ இப்போ லெஸ் பண்ணி வர்றது நம்மளுக்கு என்னங்க 1,62,000. இதுதான் நம்மளுக்கு என்னங்க ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகேவா? ஸோ எப்படி போட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சது இல்லைங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நம்ம வந்து எக்ஸசைஸ் 12 பார்த்துடலாம். ஓகேவா? கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஓவர்ஹெட். ஆஃபீஸ் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் பாருங்கள், ஆஃபீஸ் சேலரி ஆஃபீஸானது, ஸ்டேஷ்னரி ஆஃபீஸ்க்கானது, ஆடிட் ஃபீஸும் ஆஃபீஸ்க்கானது, அட்வர்டைஸ்மெண்ட் என்னங்க சேல்ஸ் ரிலேட்டடானது அது வராது, டெப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங் இதுவும் நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கானது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு காஸ்ட் சீட்டில் இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது. காஸ்ட் சீட் ஃபார்மேட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஓவர்ஹெட் அப்படின்னா ஆஃபீஸ் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸை மட்டும் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் புதுசாக நம்ம பண்ணுறதில்ல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போடலாங்களா 12 சம் போட்டுடலாம். calculation of office overhead. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன இருக்குங்க ஆஃபீஸ் சேலரிஸ் எவ்வளோ இருக்குங்க 10,000. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி 5,000. ஆடிட் ஃபீஸ் ஃபஸ்ட்டு டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்து எழுதிக்கலாம் 2,000. depreciation of office fittings எவ்வளோங்க 3,000. இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள் 15, 20. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வருதுங்க 20,000 வருது. இதுதான் நம்மளுக்கு என்னங்க ஆஃபீஸ் ஓவர்ஹெட்.
ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஈஸியாக அக்கௌண்ட்ஸ் புரிஞ்சு நல்ல மார்க் வாங்கிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.